மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்குமாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வார்களாக பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கேட்க போகிற தேவனுடைய செய்தி என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவாவியான ஒத்தாசையோடு தியானித்து நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு என்றால் என்ன? இயேசுவின் நாமத்தில் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தில் தான் நமக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் விடுதலை பெறுவதற்காக, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர்கள் பல நாமங்களை சொல்லி என்ன செய்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள். ஆனால் அப்படி கூப்பிடுகிறவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படப்போவதில்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது, அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் ரட்சிப்பு வரும் என்றால், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் மட்டும்தான் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. நீங்கள் அனுதின வாழ்க்கையிலும், நீங்கள் பரலோகம் போகும் வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த பழகினால்தான் நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழிருந்தும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் இப்ப இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யப்படவில்லை? கட்டளையிடப்படவில்லை. அப்போ ஒரு தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை பெறணும் அப்படின்னா நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். உங்க குடும்பத்துல நிம்மதி வரணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி பயன்படுத்தணும். நீங்க பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கை வெற்றியோடு கூட முடியணும் அப்படின்னா நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. இந்த வானத்துக்கு கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்றால் பெயர், வேறொரு பெயர் என்ன செய்யப்படவில்லை? கட்டளிடப்படவில்லை. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில குழப்பமா இருக்குதா? விடுதலை இல்லாம இருக்குதா? ஜெபம் பண்ண முடியாம இருக்கீங்களா? போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை போட்டுட்டு தேங்க்யூ ஜீசஸ், ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாருங்க. கொஞ்ச நேரத்துல தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்ய தெரியுமா? நிரப்பும். உங்க குழப்பம் மாறும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, சூழ்நிலைகள் மாறும். இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, தடைகள் விலகும். இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்ன செய்வதில்லை? யூஸ் பண்ணுவதில்லை. யூஸ் பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு விடுதலை இல்லை. பாருங்க, ஒரு கன்னி பெண்ணை குறித்து வேதத்தில் தேவ ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா எழுதப்பட்டார். என்ன எழுதினா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பெயரிடுவாங்க?
இயேசு என்று பெயர். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல மனிதர்கள் எல்லாரும் பாவங்கள், இந்த உலகத்துள்ள நிறைய மக்கள் இருந்தாங்க. அதுல ஆபிரகாமுடைய சந்ததியை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டா. மற்ற மக்கள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனா அந்த ஆபிரகாமுடைய சந்ததி யெகோவா தேவனை வணங்கினது. அவர்களுக்கு தேவன் பலி செலுத்துவதற்கு சில வழிமுறைகளை ஏற்படுத்தினார். அதுல முக்கியமான ஒரு பலி பாவ நிவாரண பலி. வருஷத்துல ஒருக்கா உலகம் எங்கிலும் இருக்கிற யூதர்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தாங்கள் செய்த பாவத்திற்காக, தன் குடும்பத்தார் செய்த பாவத்திற்காக, எல்லா பாவங்களுக்காக அவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போல் ஆடையோ மாடையோ அல்லது புறா குஞ்சுகளையோ பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொருத்தவங்களும் 2 கொண்டு வர வேண்டும். ஒன்று பலி செலுத்தப்படும், ஒன்று போக்காடாக என்ன செய்யப்படும்? விடப்படும். இவ்விதமாக அவர்கள் அந்த இரத்தத்தினால கொஞ்சம் குறைய அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டது. என்ன செய்யப்பட்டதுங்க? பாவங்கள் மூடப்பட்டது. ஆனா பாவங்கள் என்ன செய்யப்படல? கழுவப்படல. அவங்களுக்குள்ள அந்த பாவம் இன்னும் இருக்கத்தான் செஞ்சிச்சு. பாவத்தை தேவன் மூடினதுனால இந்த பலியுமே எதற்காக தேவன் கொண்டு வந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள், உலக இரட்சகர் ஒரு நாள் சிலுவையிலே உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? பலியாகி போகிறார் என்பதற்கு அடையாளமாக தேவன் அந்த பலிமுறைகளை கொண்டு வந்தார். அந்த பலி நிமித்தமாக அவர்கள் பூர்ணராக முடியவில்லை. ஆனால் பாவங்கள் தற்காலிகமாக என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. எதனால? சாத்தா என்ன பண்ணா அப்படின்னா, அப்பப்பைக்கு அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மூடி இருந்தா ஓபன் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? சாத்தா ஓபன் பண்ணி அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தின பொழுது வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:14 வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலிதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து அவருடைய பலி எப்படிப்பட்ட பலி என்றால் பழுதற்ற பலி. எப்படிப்பட்ட பலிங்க? பழுதற்ற பலி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆனால் ஒரு கன்னிப்பெண் வயிற்றில பிறந்து உங்களுக்காக எனக்காக அவர் தம்முடைய நித்திய ஆவியினாலே தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி மகா பிரதான ஆசாரியன் செய்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினால பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை தகுதியும் இயேசுவின் ரத்தத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் இயேசுவின் ரத்தத்தை எனக்காக என்பதை உரிமை பாராட்ட வேண்டும். யாருக்காக என்பதை? எனக்காக அப்படிங்கிறத யார் மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்பட்டு அவனுக்குள் இருக்கிற பாவம் அவனை விட்டு நீக்கப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறதுங்க? பழைய ஏற்பாட்டில் பாவம் நீக்கப்படாது, பாவம் மூடப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவது மட்டுமல்ல, பாவம் அவனை விட்டு என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது. இப்ப இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செய்தன? புதிதாயின. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது நாம் புதிய சிருஷ்டியாக ஆவியிலே மாறுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவிலே காணப்படுகிற, ஆவியிலே காணப்படுகிற பாவங்கள், சரீரத்தில் காணப்படுகிற பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யப்படுது? கழுவப்பட்டு உள்ளத்தில் இருக்கிற பாவ சுபாவம் நீக்கப்படுகிறது. என்ன சுபாவம் நீக்கப்படுதுங்க? பாவ சுபாவம் நம்மளை விட்டு என்ன செய்யப்படுது? நீக்கப்படுது. பாவத்துக்கு இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது மரிக்கிறீர்கள். ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாவத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? செத்து போறீங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பாவத்துக்கு இப்ப செத்தாச்சு. பாவத்துக்கு நீங்க செத்தாலும் பாவம் இன்னும் உயிரோட தான் இருக்குது. எது உயிரோட இருக்குது? பாவம் உயிரோடு தான் இருக்குது. பாவம் இப்ப எங்க இருக்குது? எபிரேயர் 12:1 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நிமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும். இப்ப பாவம் இப்ப எங்க இருக்குது? நம்மளை சுத்தி நிக்குது. எங்க நிக்குதுங்க? ஆனா நம்மளை சுத்தி நெருங்கி நிக்குது. நெருங்கி ஏன் நிக்குது தெரியுமா? எப்படா உங்களை அமுக்கலாம் அப்படின்னு நினைச்சது. யாராவது பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உள்ளக்குள்ள பலவடிக்கு வந்து உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். சாத்தான் எப்படி ஒரு மனுஷனை கொடுமையாக ஆளுகை செய்கிறானோ, பாவமும் தனக்கு கீழாக எந்த ஒரு அடிமை இருக்கிறானோ அவனை கொடுமையாக ஆட்படுத்திவிடும். இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணுவதற்கு மெயினான ரீசன் என்னன்னா பாவம். சரிதான? பாவம் அவங்களை என்ன செய்து அடிமைப்படுத்துகிறது. அந்த பாவத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, விட முடியல. பாவத்துக்கு ஒரு பவர் இருக்குது, சாத்தானுக்கு பவர் இருக்குது. பாவமும் நம்மளை அடிமைப்படுத்தும், சாத்தானும் நம்மளை என்ன செய்வான்? அடிமைப்படுத்துவான். சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு மெயின் ரீசன் என்னன்னா, பாவம் எந்த மனிதன் உள்ளத்தில் இருக்குதோ அவன் உள்ளத்திலே ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இதனாலதான் இயேசு கிறிஸ்து அவரை சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரே? அதிகாரம் கொடுக்க. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க உள்ளத்தில் இருக்கிற பாவம் நீக்கப்படுகிறது. பாவத்தை ஏன் நீக்குகிறார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுமாய் இருக்கிற பாருங்க 12, 13 பாருங்க. 12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். இப்ப யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒளியில் இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த பகுதிக்கு நம்மை நம்மளை கொண்டு செல்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிந்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக இவர் மட்டும்தான் என்னுடைய தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொள்கிறானோ அவன் அந்த ஒளியினுடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்ன செய்ய முடியும்? பங்கடைய முடியும். பங்கடைவது மட்டுமல்ல, நம்மளை என்ன செய்கிறார்? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. எதிலிருந்து விடுதலையாக்குறாரு? இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம் எங்க இருக்கும் அப்படின்னா, பாவம் எங்க இருக்குதோ அங்கதான் இருளின் அதிகாரம் என்ன செய்யும்? இருக்கும். இப்ப நம்ம உள்ளத்துல பாவம் இருக்கும் அப்படின்னா அங்க இருளின் அதிகாரம் கண்டிப்பா என்ன செய்யும்? இருக்கும். சரிதானா? பாவம் இல்லாவிட்டால் தான் இருள் அதிகாரம் பண்ண முடியாது. வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா விபச்சார வேசித்தனம் செய்தவன். அது நிமித்தமாக அவள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாள். ஆனால் சில அசுத்தாவிகள் அவளை தாக்கினது. அப்ப அவள் ரொம்ப காயப்பட்டு யார் தாக்குறாங்கன்னு தெரியல. போலீஸ்காரன் சிறைச்சாலை வைக்கும் போது அவள் பயங்கரமா அலறினாள். அப்போ போலீஸ்காரன் வந்து பார்த்தாங்க, என்ன இது யாருமே அடிக்கல, ஆனால் அவளா என்னை யாரோ அடிக்கிறான்னு சொல்லிட்டு கத்திராலைன்னு சொல்லிட்டு. ஆனால் நெசத்துக்கு அடிபட்ட எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி காயப்பட்டு அவள் உடம்புல போய் பார்த்தா காயங்கள் இருக்குது. அவள் வேதனை தாங்க முடியாமல் துடித்தாள். மயங்கி கிறங்கி கீழே விழுந்துட்டாள். அதுக்கு பிறகு புத்தி தெரிந்த பிறகு கேட்டாங்க, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, சிலர் வந்து என்னை தாக்குவது போல தெரியுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே போல் இப்படியே 2-3 டைம் நடந்தோடனே அவங்களும் எவ்வளோ டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் தெரியல. கடைசியில் போலீஸ்காரங்க அந்த காலத்தில் பிரான்ஸ் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரேடியோ மூலமாக அறிவிப்பு கொடுத்தாங்க, இப்படி ஒரு சகோதரி இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, உங்களில் யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீங்கள் எங்களை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கான்டாக்ட் பண்ணுங்க. அதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஊழியர் அந்த சகோதரிக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு அறிந்து கொண்டு அவர் நேரடியாக போய் அந்த சகோதரிக்காக கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பிசாசு தாக்குச்சு. அப்ப இவர் தலையில கை வச்சு அந்த அசுத்தாவி கடிந்து உள்ளார். அதை பேசுறது நான் போக மாட்டேன்னு சொல்லி இவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது, நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னாரு. அது வெளியே போச்சு.
போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பேசிக்கிட்டு படபடிக்கு தாக்குச்சு. ஏன் திரும்ப வந்தேன்னு கேட்டு, அவன் உள்ளத்துல தான் எனக்குரிய சரக்கு இருக்குது அப்படின்ச்சு. எனக்குரிய சரக்கு எங்க இருக்குதா? அவன் உள்ளத்துல இருக்குது. நான் இப்படி போவேன் அப்படின்ச்சு. அப்ப வேற படபடிக்கு இந்த சகோதரிக்காக கேர் பண்ணி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அசுத்தாவியை நீ வெளியே போன்னு கமான் கொடுத்து வெளியே பத்திட்டு அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், உன் உள்ளத்துல பாவம் இருக்கிறது, இயேசுவினிடத்தில் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பிட்டு இயேசுவை ஒரு சொந்த ரட்சகரா என்ன செய்ய ஏற்றுக்கொள். அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். உடனடியாக அவள் கண்ணீரோடு கூட பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பிசாசு திரும்ப வரவில்லை. அல்லேலூயா. அப்ப இருளின் ஆதிக்கம் ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அப்படின்னா, இன்னைக்கு உள்ள எங்கு பார்த்தாலும் மனநல ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் வாலின்றியா வந்து செல்போன்லயே உட்காந்து சாத்தானுக்கு இருதயத்தை ஓபன் பண்ண. நல்லா கவனிக்கணும், நீங்க யார் யாரெல்லாம் செல்போனை பார்க்கும் பொழுது, இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தும் பொழுது மனிதன் ஒருமுகப்படுத்துகிறான். ஒருமுகப்படுத்தி அவங்க சிந்தனை ஒருமுகப்படும் பொழுது அவங்க ஹார்ட் ஓப்பன் ஆகும், அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகும். அப்ப அசுத்தாவி ஈஸியா உள்ளகளை நுழையும். அசுத்தாவி உள்ளகளை நுழைந்து விட்டு அவனுடைய நிலைமை பரிதாபம். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் நிறைய பேர் பார்க்கிறேன், யாரு இப்ப பார்த்தாலும் எதுலதான் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? செல்போன்ல தான் உட்கார்ந்து படம் பார்க்கிறேன், நாடகம் பார்க்கிறேன், சுட்டி டிவி பார்க்கிறேன், அது பார்க்கிறேன். இதுல ஒரு துக்ககரமான காரியத்தை சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவங்க சொல்றாங்க, நான் கிறிஸ்தவ நிகழ்ச்சி தான் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல்ல நான் ரீல்ஸ், அதாவது இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்துவ நிகழ்ச்சிங்கிற போர்வையில் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவே இப்போ என்னை அடிமைப்படுத்துது. அதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. நல்லா கவனிக்கணும், நீங்க கிறிஸ்துவ நிகழ்ச்சின்னு சொல்லிதான் செல்போன்ல உட்காருவீங்க. அதுவே ஒரு ஸ்டேஜில் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? அடிமைப்படுத்தும். ரொம்ப கவனமா இருங்க தேவ பிள்ளைகள். இதை நீங்க அஜாக்கிரதையா நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவான கிருபை இழந்து விடுகிறார்கள். இந்த உலகத்துல தேவன் வேதம் சொல்லுகிறது, யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்யறாங்க? போக்கடிக்கிறாங்க. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள நுழைவதற்கு மெயினான ஒரு ரீசன் சிந்தனை தான். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும், அதுவும் சிந்தனை தான். உங்க சிந்தனை தான் எதுக்கு நேரம் திரும்புதோ அதுக்கு நேரம் கத்தரோ அல்லது சாத்தானோ என்ன செய்வான்? கிரியை செய்வான். ரொம்ப கவனமா இருங்க. உங்க சிந்தனை குறித்து எப்படி இருங்க? ரொம்ப கவனமா இருங்க. உங்க சிந்தனை தேவனுக்கு நேரா இருக்கணும், தேவ வார்த்தைக்கு நேரா இருக்கணும். உலகத்துள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூற கூடாது. அன்பு கூறுவீர்கள் என்றால் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா, அவன் திருடன் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம். இயேசு வந்ததின் நோக்கம், உன் வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்படும் பொழுது உனக்குள்ள ஜீவன் உண்டாகுது. ஆனா அந்த ஜீவன் என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணம் அடைய வேண்டும். பரிபூர்ணம் அடைவதற்காகத்தான் சபையில ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நீ குழந்தைய பிறக்கிற. ஞானஸ்தானம் பெற்றுக்கிறது போதாது, சபைக்கு வருகிறீர்கள், கூட்டத்துக்கு வருகிறீர்கள், அபிஷேகத்துல நிரம்புறீங்க. எதுக்கு? வளர்ச்சி தேவை. என்ன தேவை? வளர்ச்சி தேவை. தேவன் எதிர்பார்க்கிற பரிபூர்ண வளர்ச்சிக்கு வரும்பொழுதுதான் நீங்கள் வருகையிலே கர்த்தரோடு கூட என்ன செய்ய முடியும்? பறக்க முடியும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, இயேசுவை ஒரு சொந்த இரட்சகராக என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே நம்மளை அழிப்பதற்கல்ல, நமக்கு தண்டனை தருவதற்கல்ல, நம்மளை காப்பாற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்க இந்த உலகத்துல சில கடவுள்களை பார்ப்பீங்க. அது வந்ததின் நோக்கமே என்ன தெரியுமா? தவறு செய்தவர்களை என்ன செய்வது? அழிப்புதான் அதோடைய பிரதானமான நோக்கம்னு சொல்லி அவங்க கிறிஸ்திய சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா இயேசு வந்ததின் நோக்கம், பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். அல்லேலூயா. இயேசு வந்ததின் நோக்கம் என்னதுங்க? பாவிகளை இயேசு நேசிக்கிறார். ஆனா எதை வெறுக்கிறாரு? இந்த இடத்துல யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பாவத்தோடு கூட பரலோகத்துக்குள்ள நீங்க போகவே முடியாது.
அவர் பாவிகளுமே சினம் கொள்ளுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அதனால் நீங்க மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக என்ன செய்யுங்கள், ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா 18:10. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே உங்க வாழ்க்கையில நீங்க எது இழந்ததே இந்த உலகம் தேவன் கொடுத்ததான ரட்சிப்பை என்ன செஞ்சு போச்சு, இழந்து போச்சு. இழந்து போன மனிதனை தேடிதான் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க கொடுக்கப்படுது. அது நம்ம சடிதியா முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சிடும்? சடிதியா முடிய போற ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தா இருப்புமான்னு நமக்கு என்ன செய்யல. இன்னைக்கு நாங்கள் இப்போ எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்த வரையிலும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு வருது. என்ன இப்போ தானே பார்த்தோம், அதுங்களையும் ஆள் கரியாக போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன வாழ்க்கை யோசித்து பாருங்க. நல்லா கவனிங்க. இயேசுவை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க, இயேசுடைய பிரசன்ஸை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வினாடி சாத்தம் உங்களை என்ன செஞ்சுட்டுருவான், காலி பண்ணிடுவான். கவனம் மறந்துடாதீங்க. இயேசுவை இழக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ, செல்போன் தான் மெயின் வழி. அதில் ஏஐ அவன் கொண்டு வந்திருக்கான். இந்த ஏஐ உடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமானது. சரி, முதலாவதாக இயேசுவின் நாமம் உங்களை ரட்சிக்கிறது. ரெண்டாவது, நம்ம இயேசுவின் நாமத்தை எப்படி பயன்படுத்தணும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிங்கள் பார்க்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு குடும்பம், அனனியா சப்பீரால் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பான குடும்பம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபைக்கு வர்றவங்க தான். அந்த காலத்தில் சபையில் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எப்படி அனுபவிக்கிறாங்க? பொதுவாக வச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45 வாசித்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். எல்லாரும் அவங்க வீட்டில் உள்ள வீடு காடு எல்லாத்தையும் விற்று சபையில் மொத்தமாக கொடுத்து மொத்தமாக வச்சு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக வைத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்ததால் அந்த அனனியா சப்பீராளுக்குள்ள ஒரு எண்ணம், எல்லாரும் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் பேரு புகழ்லாம் கிடைக்கிறது போல தெரியுது, நம்மளும் அது போல எல்லாரையும் கொடுக்கறது போல ஒரு மாயமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையின் மூலமாக அவங்க ஹார்ட் ஓப்பன் ஆச்சு. சாத்தான் அவங்க உள்ளத்தை என்ன செய்து விட்டான், பொய்யினால் என்ன செய்து விட்டான். நல்லா கவனிக்கணும். உங்க சிந்தை தான் ரொம்ப முக்கியம். தனிமையில இருக்கும்போது நீங்க எதை சிந்திக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாரும் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். இப்படி உங்கள் சிந்தனை நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டால், சிந்தித்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். மறந்துடாதீங்க. சிந்தனையை பொறுத்து தான் உங்கள் எதிர்காலம் இருக்குது. சிந்தனையை பொறுத்து தான் நீங்க செயல்படவே முடியும். மறந்துடாதீங்க. சாத்தானுடைய கேட்சி என்னன்னா, உன் சிந்தனையை தவறா தெரிந்தெடுக்க வச்சுட்டா உன் வாழ்க்கை சூனியமாக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உங்க வாழ்க்கைய பரிதாபமா சிந்திச்சீங்கன்னா நீங்க பரிதாபமா தான் இருப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய என்னை யாருமே மதிக்கல, என் வாழ்க்கையில என்னை யாருமே நேசிக்கல அப்படின்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படித்தான் இருப்பீங்க. ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனு சமாதானம் என்று
ரோமர் 8:6 சொல்லுது, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன்னை குறித்து, உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து நீ எப்படி சிந்திக்கிறங்கிறத குறித்து ரொம்ப கவனமா இருக்கு. உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வருது பார்த்தியா, இதுவும் சாத்தானுடைய எண்ணம் தான். நீங்க நினைக்கலாம் தாழ்மை இருக்கணும், ஆனா என்ன இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நிறைய பேருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அவங்களை அழிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? தாழ்வு மனப்பான்மை தங்களை தாங்களே காலி பண்ணிடும். நிறைய பேருடைய முகம் சோர்ந்து போயிருக்க காரணம் என்ன தெரியுமா? என் முகம் நல்லா இல்லை, என் முகம் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க. இந்த சிந்தனையை நீங்க சாதாரண நினைக்கிறீங்க, ஆனா அந்த சிந்தனை உன் வாழ்க்கையை அழிச்சிடும். நான் வெளியே போனா எல்லாரும் என்னை அற்பமா பேசுவாங்க, நான் அங்க போனா என்னை இப்படி பேசுவாங்க, இப்படி நீ சிந்திச்சுட்டு போனேன்னா உன்னை 4 பேர் கண்டிப்பா சொல்லுவான் உன் முகம் நல்லா இல்லைம்மா. ஆனா நீ கண்ணாடி முன்னாடி நின்று, இது எனக்கு இயேசு தந்த முகம். யார் தந்த முகம் சொல்லுங்க? யார் தந்த முகம்? ஏசப்பா எனக்கு தந்த முகம். பைபிள் சொல்லப்பட்டு நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறாய் சொல்லுங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க கண்ணாடி முன்னாடி ஏசப்பா எனக்கு தந்த முகம் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லி உங்க சிந்தையை மாத்துங்க. கொஞ்ச நேரத்துல உங்க முகமே, உங்க முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அழகா தெரியும். நான் சரியில்லை அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? சரியில்லாம தான் இருப்பீங்க. இதோட நீங்க வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் கண்டிப்பா சொல்லுவான் உன் முகம் எப்படி இருக்குது, சரியில்லைன்னு தான் சொல்லுவான். இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். நீங்க சாத்தானுடைய வார்த்தை கேட்க போறீங்களா, இல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? பழுதொன்றும் இல்லைன்னு பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிற பிரகாரமா நீங்க பார்க்க பழகணும். கர்த்தர் பார்க்கிற பிரகாரமா நீங்க சிந்திக்க பழகணும். நீங்க உங்களை குறித்து தாழ்மையா சிந்திச்சீங்கன்னா அது உங்களே அழிச்சிடும். ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு தேவ ஊழியரிடத்துல ஜெபிக்க வந்தாராம். அவருடைய முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குது. அவர் பாஸ்டர், நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன். என்ன ட்ரீட்மெண்ட்? அவர் முகம் எப்படி இருந்திருக்குன்னா, அந்த வெள்ளை வெள்ளை புள்ளிகளாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி புள்ளிகள் முகத்தில் வந்திருக்கு. இதனால எல்லாரும் என்னை கொஞ்சம் அற்பமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பிரதர், அதுக்காக நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. ட்ரீட்மெண்ட் போனா உங்க நிலைமை என்ன ஆயிரும்? பரிதாபமாகி போகும். ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பாட்ட வேணா என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதுன்னா அவர் அதை கேட்குற மாதிரி மனதில் இல்லை. பாஸ்டர் சொல்லி அனுப்பிட்டாரு. இவர் போனாரு. ட்ரீட்மெண்ட்டுங்கிற போர்வையில் போய் கடைசியில் முகம் கொதறி, சரிதானா, அதுலேயும் முகம் ரொம்ப மோசமாகி கடைசியில் தண்ணி அடிச்சு செத்தே போனார் மனுஷன். சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க. இன்னைக்கு நிறைய பேர் உங்க சிந்தனை எப்படி இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நீங்க வைக்கிற டேட்டாஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிந்தனையின் மூலமா நீங்க நினைக்கிறீங்க இது உங்க ஹார்ட் ஓபன் ஆயிடுச்சு, சாத்தா உங்க உள்ளத்துல வந்துட்டான்னு அர்த்தம். பைபிள்ல சொல்லப்பட்டது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? துக்கமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி? ஒன்றுக்கும் கவலை. ஆனா நீங்க என்ன நினைக்கீங்கன்னா, எது எடுத்தாலும் கவலைப்படுறீங்க. இது ஒரு பாவம். ஆண்டவர் நாம் எதை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? பிலிப்பியர் 4:8 வாசிங்க பார்க்கலாம். நாம் எதை சிந்திக்க வேண்டும்? கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நல்லா கவனிக்கிறேன். எது உண்மை தெரியுமா? பைபிள் உன்னை பத்தி எது சொல்லுதோ அதான் என்னது? ஹலோ, எது சொல்றதா உண்மை? பைபிள் சொல்லுது நீ அழகா இருக்கேன்னு சொல்லுது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நான் அழகு இல்லைன்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கண்ணாடி விட்டு வெளியே வராத காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதிகமான நேரம் ஒரு ஆள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறானே என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நம்ம அழகா நினைப்பு, அதுதான் அவங்க வாழ்க்கையவே என்ன செய்யுது தெரியுமா? அழிக்குது. இது சாத்தானுடைய பொய். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாத்தான் அந்த பொய்யினால உங்க மனதை என்ன செஞ்சான்? நிரப்பிட்டான். நீ ரொம்ப இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க,
அப்படி நீங்க உங்களை இப்படி இப்படி சரி இப்படி நீங்க திங்க் பண்றதுனால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருமா? ஆகாதுங்க. சத்தியத்தை சிந்திங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தனிமேல் வந்துருச்சுன்னா சொந்த கதை சோழ கதையை சிந்திக்க கூடாது. சாத்தான் பாருங்க, இவங்க உள்ளத்தை அவங்க கொஞ்சம் யோசித்து தான் பார்த்தாங்க. என்ன யோசித்தாங்க தெரியுமா? பாஸ்டர்ட்ட நம்ம வீடை விற்று இப்போ நமக்கு 4 லட்சத்துக்கு போகுது அப்படின்னா 2 லட்சத்தை கொடுத்துட்டு 2 லட்சத்தை வச்சுக்கிடுவோம். ஏன்னா ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம தனியாக என்ன செய்யலாம், ஒரு வீடு வாங்கிக்கலாம். ஆனால் முழுசா வித்தது போல நடிப்போம்னு சொல்லி அவங்க சிந்திக்க தான் செஞ்சாங்க. சிந்தித்தார்கள். சாத்தான் அவங்க உள்ளத்தை என்ன செய்து விட்டான், நிரப்பிட்டான். உங்க வாழ்க்கையில சிந்தனை உங்க வாழ்க்கையில அழிச்சிடும். ஐயா, சத்தியத்தை மட்டும் சிந்திங்க. உங்க வாழ்க்கையை பாருங்க. தயவுசெய்து சொன்னேன், உங்க சிந்தனை குறித்து ரொம்ப கவனமா இருக்கு. இந்த சிந்தனை நேரத்துல இயேசுவின் நாமத்தை நீ என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சாத்தான் உள்ளத்துல எதிர்மறையான எண்ணத்தை உன் வாழ்க்கை மாறாது, உன் நிலைமை இப்படித்தான் இருக்கும், நீ இப்படித்தான் இருப்ப அப்படின்னு சிந்திச்சேன்னா, இப்படி சிந்தனை வரும்போது நீ சொல்லிட்டே, பிசாசே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்தில் என்ன விட்டு என்ன செய்றேன், அப்புறப்படுத்துறேன். நான் போகையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. நான் போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க உங்களை நெகட்டிவா பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் நெகட்டிவா தான் இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நிகழ்காலத்தில் என்ன விதைக்கிறீர்களோ வருங்காலம் அப்படித்தான் இருக்கும். இது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நிகழ்காலத்துல சோர்வா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்துல நீங்க தவறானதை விதைச்சிருக்கீங்க. இப்ப நிகழ்காலத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? சோர்வா இருக்கீங்க. இப்ப நிகழ்காலத்துல நீங்க தவறானதை விதைச்சா உங்க வருங்காலம் எப்படித்தான் இருக்கும்? தவறாதான் இருக்கும். ஆனா பைபிள்ல அப்படி ஆகிய எழுதல. உன் வருங்காலம் என் கருத்தில் இருக்குது, உன் எதிர்காலம் எப்படி இருக்குது? வனாந்தரம் செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ செழிப்பா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்ற. அவர் சொல்றதை சிந்திச்சாதான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா. நீங்க எதை சிந்திக்கிறீங்க? உங்க சிந்தனை மூலமா யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? அதான் இப்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் சிந்தனையை சாதாரண நினைக்கிறீங்க. ஒரு சிந்தனை தான் சாத்தானுக்கோ அல்லது தேவனுக்கோ நீ இடம் கொடுக்கிற ஒரு பகுதி. உன் உள்ளத்துல தேவ பிரசன்ஸ் கொண்டு வரணுமா? தேவனுடைய வார்த்தை அசைப்பட்டு பாரு, தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புறத பார்ப்பேன். உன் வாழ்க்கையில சூனியமாக்கணுமா? தேவ வார்த்தையை புறக்கணிச்சிட்டு சொந்த கதை சோக கதையை சிந்தி உன் வாழ்க்கை சூனியமாயிரும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க சிந்தனையை நீங்க மாத்தாத பட்சத்துல தேவன் டைரக்டா இன்டர்ஃபியரா அவர் ஒரு சுய சித்தத்தில் ஈடுபட மாட்டாரு. அதனால தேவனே நினைச்சா கூட உன் வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, மாத்த. தேவன் மாத்தணும்னா உன் சிந்தையை நீ மாத்தணும். இதனாலதான் ஆவியானவர் சொல்றார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்ய, விசுவாசி. மனம் திரும்பினா என்ன தெரியுமா? மாற்றி யோசி அப்படிங்கிறார். இதுவரைக்கும் தவறானதை சிந்திச்ச நீ மாற்றி யோசித்து சுவிசேஷத்தை விசுவாசி. சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு உனக்காக யாவை செய்து முடிப்பார்ல, செய்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. உனக்கா எல்லாமே என்ன செஞ்சாச்சு? நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நீ உயர்த்தப்படுவதற்கு, நீ வாழாகாமல் தலையாவதற்கு இயேசு கிறிஸ்து எல்லாமே உனக்கு என்ன செஞ்சாரு? செஞ்சு முடிச்சாரு. ஆனா அது வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னா நீ மனம் திரும்பாமனா மாற்றி யோசிக்காமல் ஒரு வாழ்க்கையில அது நிறைவேறாது. நீ குண்டகமண்டக யோசித்தா உன் வாழ்க்கை குண்டகமண்டகா தான் இருக்கும். உங்க வாழ்க்கை குண்டகமண்டக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு பரிதாபமான ஆளு, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஐயா, தனிமையில் இருக்கும்போது எதை சிந்திக்கிற? யோசிங்க. இந்த அனனியா சபீராளுடைய வாழ்க்கை அழிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சிந்தனை. இப்படி எதிர்மறையான எண்ணம் வரும்போது தயவுசு சொல்றேன், உடனே நீ வாயை திறந்து பேசணும். நிறைய பேர் சொல்றது தெரியுமா? தனிமையில் இருக்கும்போது செத்து போன்னு என்ன வருது பாஸ்டர்? என்ன வருதா? நீலாம் எதுக்கு உயிர் வாழ்ற? நீ சாக வேண்டியதானே, யாருமே உன்னை மதிக்கிறது இல்லையே. இந்த எண்ணம் தான் நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு?
இப்ப நம்ம சாகுறவங்களே நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? நான் தனிமையில் இருக்கும்போது ஒரு எண்ணெய் எனக்குள்ள என்ன செய்யுது? செத்துப்போ தூக்கு போடு. எப்படி போடுறதுன்னா அது கூட அது கொட்டேஷன் கூட என்ன செய்யுது? அந்த சேலை இருக்குது, அந்த சேலை எடுத்து இதில் என்ன செய்ய போடு, ஏறி நின்று கதை முடியுது. இப்படித்தான் செத்து போறாங்க. ஹலோ, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனா அந்த பையன் வந்து தூக்கு போடுறான். அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சாத்தான் அவங்க உள்ளத்தை நிரப்ப அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இடம் கொடுத்து. தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அளிப்பதே உன்னுடைய பலன். ஆண்டவர் சொல்றார், எதை நீ சிந்திக்கணும் தெரியுமா? உண்மை உள்ளது. உண்மை உள்ளது எது தெரியுமா? பைபிள்ல உன்னை பத்தி சொல்லப்பட்டிருக்குதான் உண்மை. அல்லேலூயா. பைபிள்ல என்ன சொல்லு தெரியுமா? நீ நீதிமான். பைபிள்ல என்ன சொல்லு தெரியுமா? நீதிமான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீ யாரு? கர்த்தரை நம்புறியா இல்லையா? அப்ப நீ என்ன செய்வ? செழிப்ப. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கு அசைக்கப்படுவதில்லைன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டதுதான் நீ சிந்திக்கணும். இயேசுகிட்டையும் சாத்தாயத்தான் வந்தான். நல்லா கவனிக்கணும். இயேசுவுக்கும் சோதனை வந்துச்சு. இயேசுவும் சிந்தனையில சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட பொழுது இயேசு என்ன செய்தார்? உங்களையும் போல என்னையும் போல இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து எதை பேசினார்? என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தான் சாத்தானுடைய எண்ணத்தை மேற்கொண்டார். அப்ப நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உன் உள்ளத்துல எப்பொழுதும் மைண்ட்ல உன் இருதயத்துல வேத வசனத்தை நிரப்புனாதான் சாத்தான் கொடுக்கிற பொய்யான எண்ணங்கள் எது, நான் சிந்திக்கிற பொய்யான எண்ணங்கள் எதுங்கிறது வித்தியாசத்தை உன்னால கண்டுபிடிக்கவே. இந்த எதிர்மறையான எண்ணம் வரும்போது சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே தற்கொலை எண்ணத்தை கொடுக்கிற அசுத்தாவியே என்னை விட்டு என்ன செய், அகன்று போ. திருடும்படி சில ஆவிகள் தூண்டும். இப்ப யூதாசுக்கு வந்து இயேசுவை காட்டி கொடுக்கும்படி சாத்தான் என்ன செய்தார் தெரியுமா? தூண்டினான்னு பைபிள்ல போட்டு வாசிங்க பார்க்கலாம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 13:2. சாத்தான் என்ன செய்யறான்? தூண்டுறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களை சிந்திக்க வைக்கிறது. இப்ப நீங்க தனிமையில இருக்கும்போது உங்க உள்ளத்துல என்ன ஏலாம் தெரியுமா? இந்த அவ இருக்கா, இந்த இவ இருக்கா, இவ உடைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? அவன் காரி துப்பினா எதுக்கு தெரியுமா? ஒண்ணு பார்த்து தான் துப்பினான். அவன் மூஞ்சி திரும்பிட்டு போனான். யாரை பார்த்து தெரியுமா? ஒண்ணு பார்த்து தான். ஏன்னா நீ ஏழையா இருக்க பத்தியா, நீ பரிதாபமா இருக்க பத்தியா, அதனால ஊர்ல எவனுமே உன்னை என்ன செய்ய மாட்டான். இப்படி எண்ணத்தெல்லாம் யார் தருவதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நீ இந்த எண்ணத்தை அப்படியே அசை போட்டு அவன் கொஞ்சம் புள்ளி வச்சா நம்ம ரோடு போட்டு கோடு போட்டு என்ன செஞ்சிருந்தாங்க? ஹைவேவே போட்டு விட்டுருந்தாங்க. இன்னைக்கு இந்த மனிதர்களை பத்தி வைக்கிறவங்களாம் நான் பார்த்துட்டேன் நிறைய பேர். ஹலோ, நல்லா கவனிங்க. மனிதன்னா மாறக்கூடியவன் தான். இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம். நான் மனிதனை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன். ஒன்னியை நம்பியே நிறைய பேர் நாட்டில் ஏமாந்துருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நம்மளை நம்பி யாரும் மாறாம இருக்காங்களா? என்னை நம்பி ஏமாந்தவங்க இருக்காங்க. ஐயா, மனிதன் ஒரு லெவல் தான் ரசிக்க முடியும். இயேசு மட்டும்தான் முழுசா நம்மளை ரசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த எண்ணத்தை வளர்த்துட்டேன்னா மற்றவங்க ஏமாத்துறது ஒன்றும் பெருசாவே. நாங்கெல்லாம் வந்து ஊழியத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் எங்களை ஏமாத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த ஏமாத்துறதுல உட்கார்ந்தேன்னா கர்த்தர் என்னை பயன்படுத்தவே நான் வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, நீ நினைச்சிட்டு அவங்களை பார்க்குற நேரம்லாம் ஒரு வித்தியாசம் பார்த்தேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை பயன்படுத்தவே. எனக்கு முன்னாடியே தெரியும். 4 பேர் வர்றாங்கன்னா 2 பேர் ஏமாத்துவாங்க, 2 பேர் நம்மளை. இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம். ஏன் அவன் ஏமாத்தாம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். ஹலோ, ஏமாத்தாம இருந்தா தான் என்ன செய்யணும்? ஏன்னா மனுஷன் சுபாவம் அப்படிப்பட்டது தான். இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம். நீ இப்படி உடனே ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை யாருமே வந்து அப்ப நான் எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன்னா தனியா உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். இதுதான் சாத்தான் விரும்புறது.
சாத்தான் விரும்புறதுலாம் உன்னை 2 பேர் ஏமாத்திருப்பாங்க. 2 பேர் ஏமாத்தினோடனே இனி நான் எந்த மனிதரை நம்ப மாட்டேன், யாரிடத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு உட்காந்து யாருக்கு கஷ்டம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தயா கஷ்டம். இந்த எண்ணத்தை கொடுக்கிறது யாரு நினைக்க? சாத்தான். புரியுதா? உங்களை ஏமாத்ததான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரும் என்ன ஏமாத்தினாங்கன்னு நினைச்சீங்கன்னா உட்கார்ந்துருக்க வேண்டியது நடு ரோட்ல. சாத்தான் ஏவுவான். நீங்க தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது எந்த காரியத்துல நீ காயப்பட்டிருக்கியோ அந்த எண்ணத்தை உனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவான். ரிப்பீட் பண்றதை நீங்க ரிசீவ் பண்ணி அதை அடகாத்தீங்கன்னா நீங்க தேவ வார்த்தை அடகாத்தா ஆசீர்வாதமான வாழ்க்கை வரும். பாம்பு முட்டை அடகாத்தா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எதை அடகாக்குறாங்க? பக்கத்துல பிடிச்சிருக்காங்க. எதை அடகாத்துக்கிட்டு இருக்கீங்க? சிலர் சொல்றது தெரியுமா, நான் ஒண்ணுமே அழகாக்க. நீ ஒண்ணுமே அழகாக்க அங்க என்னதான் வரும்? பாம்பு தான். லேண்டில் இருந்தா நல்ல விதை விதைக்கணுங்க. விதைச்சிருந்தா நம்ம அறுக்க. நிறைய பேர் நாங்க பார்க்கிறோம். ஊழியத்திலையும் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, ஆரம்பத்துல நல்லா கத்தரை அவங்களை பயன்படுத்துறாரு. அதுக்கடுத்து அவங்களை ஆண்டவர் பயன்படுத்தல. வாட் இஸ் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள நல்லா கவனிக்கணும். எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சொல்றேன். இந்த நம்ம கூட பழகிறவங்களுடைய வீக்னஸ் கண்டிப்பா நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எல்லா மனுஷருமே பலவீனமான ஆளு தான். சும்மா இதெல்லாம் பெருசாலாம் ஒன்று பேசுறதுக்கு ஒன்றும் நல்ல காரியம் ஒன்று இருக்கு. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? இந்த அன்பு சகலத்தை என்ன செய்யும்? மூடுன்னு பைபிள் ஆவியானது இருக்கு. அந்த அன்பை தான் நம்ம உள்ளத்தில் வச்சிருக்காரு. மூடுனா தான் நீங்க யாரையுமே நேசிக்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ஓட்டையை கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில வாழவே. ஆனா இன்னைக்கு சாத்தான் செய்யற ஒரு தந்திரத்தை நான் இப்ப கண்டுபிடிச்சத சொல்றேன். வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தா 4 பேருக்கும் 4 பேரை பத்தி 4 விதமான கருத்து. ஐயா, இதனால யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்க நினைக்கிறீங்க உங்க தலையில நீங்க தீய பொருத்தி வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? சாத்தான் இதைத்தான் விரும்புறான். உங்களை பத்தி, உங்க சூழ்நிலையை பத்தி, மற்றவங்களை பத்தி, இவன்னா இப்படித்தான், இவங்கன்னா இப்படித்தான், இப்படி நீங்க சிந்திச்சா உங்க வாழ்க்கையில அதுக்கடுத்து அவங்க கிட்ட உங்களால அன்பு கூறவே. கசப்பு உள்ளங்களை என்ன செஞ்சிடும்? கசப்பு வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல ஒரு 5 குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 குழாயிலையும் தண்ணி வர வேண்டியது, தண்ணி வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நீங்க கசப்பு வைக்க வைக்க குழாய் என்ன செய்யும் தெரியுமா? அடைச்சிடும். கடைசியில் ஒரு குழாய் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் 5 குழாய் இருந்தால் 5 ரூம்லேயும் ஈஸியாக அந்த 2 பயன்படுத்தலாம். இல்லை நான் ஒரு குழாய் மட்டும்தான் திறந்து வச்சிருப்பேன். அந்த ஒரு குழாயை வச்சே நீ மாடிக்கு ஏற வேண்டியிருக்கும், ரோட்டுக்கும் போக வேண்டியிருக்கிறது கஷ்டம். தேவையா? சில ஆட்கள் 5யுமே அடைச்சிருக்காங்க. எப்படி? யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் ஒரு வட்டம் எனக்கு என்னை சுற்றி போட்டு வச்சிருப்பேன். சரிதானா? இந்த வட்டத்தை தாண்டி நான் போக மாட்டேன். நீ அந்த வட்டத்தை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது. இதுவும் யாருடைய எண்ணம் நினைக்கிறீங்க? ஹலோ, இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த யூதாசு காட்டி கொடுப்பான்னு தெரியுமா தெரியாதா? யாரா தெருவுக்கு வாங்குறானா அவன் தான் இவன் அப்படின்னு ஏசப்பா டைரக்டரா சொல்லியிருந்தான். அவங்க யாருமே பேதர் எந்திரிச்சு என்ன செஞ்சிருப்பான்? வெட்டியிருப்பானா? வெட்டிட மாட்டானா? எல்லாமே இயேசுவுக்கு இவன் தான் முத்தத்துல காட்டி கொடுக்க போறான்டா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்பயும் காலி பண்ணியிருப்பாங்க. ஆனா ஐயா நல்ல பிள்ளை மாதிரி முத்த யாரு கொடுக்குறாரு? இயேசு கொடுக்குறாரு. இப்ப இயேசுடைய உள்ளத்துல என்ன இருக்கு யோசித்து பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். இப்ப இருதயத்துல இயேசுவுக்கு என்ன இருந்துச்சு? சிநேகிதனே. எப்படி? யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நானா இருந்தா கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? துரோகின்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சொல்லியிருப்பேங்க. அதுல எந்த டவுட்டுமே ஐயா. அவரை போல வாழும்படிதான் நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப நமக்குள்ள யார் வாழ்றா? இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா. இதனாலதான் வாழ்வது நான் அல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஃபாதர் பெர்குமன் ஐயா கூட ஒரு பாட்டு பாடுறாரு. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. பார்த்துருக்கீங்களா?
வாழ்வது நான் கிடையாதுங்க, எனக்குள்ள இயேசு. உங்க பார்வையை நீங்க மாத்தணும். அல்லேலூயா. எனக்குள்ள இயேசு இருக்க போய் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். என்னால தைரியமா சொல்ல முடியும். இந்த ஸ்டேஜில் நின்னே சொல்றேன், ஏசப்பா கிருபையினால ஆவியனுடைய பலத்தினால சொல்றேன், எல்லாரையும் நான் நேசிக்க முடியும். இயேசு என்னை மாத்தி இருக்கிறார். மாத்தி இருக்கிறதா ஆவியனுத்தாசோடு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய. நான் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் என்ன பயன்படுத்தலாம். போற சபையெல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு பிரசங்கம் பண்ணா போதும், எங்க வாழ்க்கை தலைகீழா மாறுது சொல்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? யார கர்த்தர் பயன்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? நான் உள்ளுக்குள்ள இங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் வெளியே ஒண்ணு பிரசங்கம் பண்ண நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, சிந்தனை குறித்து கவனமா இருக்குன்னு தான் சொல்றேன். வேற ஒண்ணு, நாங்க தனிமையெல்லாம் நம்ம குண்டக்க மண்டக்கெல்லாம் யோசிக்கிற பழக்கமே கிடையாது. நீங்க அப்படி யோசித்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? சூனியம். யானை தான் மேல என்ன வாங்கி போடுமா? அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சிந்தனையினால தான் கெட்டு போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்க சிந்தனை குறித்து தனிமையில கவனமா இருங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள். யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும்? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை. மனுஷனுக்கு ஏற்றவைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே. ஐயா, நான் கிறிஸ்துவுக்குள் நான் யார், எனக்குள்ள இயேசு இருக்கிறோம், நான் எல்லாரையும் நேசிப்பேன். இப்படி எண்ணத்துக்குள்ள வந்து என்ன கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுறாரு. அல்லேலூயா. என்கிட்ட பேசுறவங்க என்ன தெரியுமா? சமீபத்தில் ஒரு சகோதரி அடிக்கடி அவங்க பேசுறது தெரியுமா? எங்களுக்கு யாருமே கிடையாது. நான் இப்ப நிறைய இடங்களுக்கு ஜெபம் பண்ண போறோம். எல்லா குடும்பத்தையும் பார்த்து யாருமே இங்க வந்தவங்களை எத்தனை லிஸ்ட் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு கணவன் இருக்காங்களா? இல்ல. மனைவி இருக்காங்களா? சிலருக்கு இல்ல. சிலருக்கு பிள்ளை இருக்கா? இல்ல. தனிமையில எவ்வளவு பேர் வேதனையில உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஐயா, எல்லா குடும்பமும் எப்படிதான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு ஹெல்ப் பண்ற லெவல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். அல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், நீ ஒருவனாய் இருக்கையில். எப்படி இருக்கும்போது நீ தனிமைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எதற்கு இருக்கிறா? நான் அநேகரை சந்தோஷப்படுத்த, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க, நான் 4 பேரை பார்த்து சிரிக்க போறேன், நான் 4 பேரை பார்த்து விசாரித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். இப்படின்னு ஒரு தூசியை தட்டி எழுப்பினா கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். அல்லேலூயா. நீ உன் தூசியை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்தா ஒரு நாள் எந்திக்கிறதுக்கு வாய்ப்பே. தயவு செய்து சாத்தவனுடைய பொய்க்கு என்ன செய்யாதீங்க. இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு என்ன செய்யாதீங்க. அனனியா சபிரால் செத்ததுக்கு காரணமே அவங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சாத்தான் அவங்க இருதயத்தை என்ன செய்தான்? உன் இருதயத்தை பொய்களினால் நிரப்ப, உன் மைண்ட பொய்களினால் நிரப்ப தயவு செய்து என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். தனிமையில் இருக்கும்போது உங்க இருதயத்தை உங்க மனதை எதனால நிரப்புறீங்க? ஏசப்பா கிருபையினால என்னால சொல்ல முடியுங்க, ஆவியனுடைய பலத்தினால என்னால சொல்ல முடியுங்க. எனக்கு தீமை செய்தவர்களை புது மனுஷனா ஏசப்படைய கிருபையினால நான் பார்க்கிறேன். நீங்களும் அப்படி பாருங்கள் தான் உங்களுக்கு சொல்றேன். பார்த்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னா தான் நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்க. இல்ல உங்க வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. எத்தனை பேர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கள கையை வைத்துங்க. கர்த்தர் உங்க கைகளை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. அப்படிப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறாருங்க. அப்படிப்பட்டவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் என்ன குறித்து நினைத்திருக்கிற தவறான எண்ணங்கள், மற்றவங்களை குறித்து நான் புரிந்திருக்கிற தவறான எண்ணங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி நான் என்னை குறித்து, மற்றவர்களை குறித்து, உண்மை குறித்து சிந்திக்க எனக்கு கிருபை தாங்க. என் மனதையும் என் இருதயத்தையும்
உம்முடைய வார்த்தையின்படி நிரப்ப எனக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. நான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இந்த தெருவுள்ள மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க இந்திய தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் உள்ளத்தில் இருக்கிற, என் மைண்டில் இருக்கிற சகல பொய்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எறிகிறேன். சொல்லுங்க, பிடுங்கி எறிகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னை பார்க்கிறேன். நான் போகையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வருகையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைபடாது. சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஏசப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.